வணக்கம் தலைமைகளே. எருசலேம் இந்த பெயர் ஒரு அதிசயமான பெயர். இந்த பெயர் மட்டுமல்ல, இஸ்ரேல் என்ற தேசமே ஒரு அதிசயமான பெயர். அதனுடைய தலைநகரான ஜெருசலேம் அதைவிட அதிசயமான பெயர். இந்த போர்களில் ஜெருசலேம் கிடைத்தது மற்றும் இஸ்ரேல் தனி நாடாக உருவானது எல்லாமே மிகப்பெரிய அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள். இந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதிகளில் இஸ்ரேலில் எருசலேம் நாள் என்று கொண்டாடினாங்க. இஸ்ரேல் தேசம் உருவாகும் போது இந்த கிழக்கு ஜெருசலேம் இஸ்ரேல் கிட்ட இல்லை, மேற்கு ஜெருசலேம் தான் இஸ்ரேல் கிட்ட இருந்தது. கிழக்கு ஜெருசலேம் அப்படி என்ன பெரிய புனிதமான நகரம் அப்படின்னா, மேற்கு ஜெருசலேம் இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க. இந்த தனி நாடாக உருவான பிறகு 1949 கிடைச்சது. அந்த மேற்கு ஜெருசலேம்ல தான் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம், கெனசத் மற்றும் அந்த தலைமை நீதிமன்றம், அரசு அலுவலகங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். அந்த நகரம் புதிய நகரம், அழகான நகரமாகவே இருக்கும். ஆனால் கிழக்கு ஜெருசலேம் இஸ்ரேல் வசம் இல்லை, அது ஜோர்டான் வசம் இருந்தது. அப்படி கிழக்கு ஜெருசலேம்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்துவர்கள் புனிதமாக மிக புனிதமாக நினைக்கும் கொல்கதா மலை அங்கதான் இருந்துச்சு. அதாவது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அந்த சிலுவை மரம் அது இருந்த மலை அங்கதான் இருந்துச்சு. மேலும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அந்த காலியான கல்லறை, எம்டி டோம் அப்படிம்பாங்க, அதுவும் அங்கதான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை கொன்ன பிறகு அவருடைய உடலை ஒரு கல்லை வச்சு அந்த சடங்குகள் செய்வாங்க. அந்த கல் அதுவுமே அந்த கிழக்கு ஜெருசலேம் இருந்துச்சு. இது கிறிஸ்துவர்களுக்கான புனிதமான இடம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேம் எங்க இருக்குன்னா, அது மேற்கு கரையில் இருக்கு. இன்னைக்கு பாலஸ்தீனியர்கள் மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க் சொல்றோம் இல்லையா, அங்க இருக்கு. ஆனா நீங்க அங்க போறக்கும் இஸ்ரேல்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போகணும், அந்த பெத்லகேம் போறக்கும். மற்றபடி கிழக்கு ஜெருசலேம்ல இவை எல்லாமே இருந்துச்சு. இதை தாண்டி ஒட்டுமொத்த உலகில் உள்ள அரபியர்கள், இஸ்லாமியர்கள் புனிதமாக வழிபடும் அல்லாஸ்கா மசூதி அங்கதான் இருந்துச்சு. அல்லாஸ்கா மசூதிக்கு மெக்கா மெதினாக்கு அடுத்து அல்லாஸ்கா மசூதி தான் உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு புனிதமானது. நபிகள் நாயகம் அங்க ஒரு பயணமாக அந்த மசூதியில நடந்திருப்பாரு. இஸ்லாமியர்களுக்கு மிக புனிதமானது அந்த மசூதி என்பது. அதுக்கு முன்னால யூதர்களுடைய தேவாலயம், அந்த தேவாலயத்தை தரைமட்டம் பண்ணி இடிச்சு அதுக்கு மேல கட்டினதான் மசூதி. இது இஸ்லாமியர்களுக்கு புனிதமானது, கிழக்கு ஜெருசலேம். மூன்றாவது அந்த யூதர்களுடைய தேவாலயம், சாலமோன் ராஜா, தாவீது ராஜா கட்டினது. அந்த தேவாலயம் தரைமட்டம் பண்ணிட்டாங்க. ஆனா அதனுடைய ஒரு சுவர், வெஸ்டர்ன் வால் அப்படிம்பாங்க, புலம்பலின் சுவர் அப்படிம்பாங்க தமிழ்ல, அது அந்த கிழக்கு ஜெருசலேம்ல இருந்துச்சு. அந்த யூத தேவாலயம் இடிக்கப்பட்டு அந்த ஒரே செவரு தான் மிச்சம். ஒரு பிரம்மாண்ட தேவாலயத்துல அது ஒண்ணுதான் மிச்சமா அவங்களுக்கு இருக்கு. ஆனா அதை தொடுவதற்கு கூட கிட்டத்தட்ட 2000 வருஷம், நம்பவே முடியாது. இது ஈழத் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். 2000 வருஷம் அந்த புலம்பலின் சுவரை தொட முடியாம யூதர்கள் ஏக்கத்தோட எங்கேயோ பார்த்துருந்தாங்க. ஏன்னா கிழக்கு ஜெருசலேம் அவங்க கிட்ட இல்லை. அப்படி இந்த யூதர்களுக்கு புனிதமானதுமே அந்த கிழக்கு ஜெருசலேம் தான் இருந்துச்சு. இப்படி இந்த கிழக்கு ஜெருசலேம் என்பது ஒரு புனிதமான நகரம். அது ஜோர்டான் மன்னர் கட்டுப்பாட்டில், அரபுகள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. 2000 வருஷம் கழிச்சு அந்த கிழக்கு ஜெருசலேம் இஸ்ரேலுக்கு சண்டையில கிடைச்சது. ஒரு உலக அதிசயமான புகைப்படம் இருக்கும். அந்த இராணுவ வீரர்கள், இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் அந்த புலம்பலின் சுவர், வெஸ்டர்ன் வால் கிடைச்ச பிறகு அது பக்கத்துல பிரமிச்சு போய் நிற்பாங்க. அது ஒரு அதிசயமான புகைப்படம். இன்னைக்கு வரைக்கும் உலக புகழ்பெற்ற புகைப்படம் அது இருக்கும், பாருங்க. நான் ஏன் இந்த இஸ்ரேலை அதிசயமான நாடு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா,
போர்களில் வெற்றி பெற ஒரு முக்கியமான நிபந்தனை உலகம் முழுவதும் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பெரிய நாடுகளை சிறிய நாடு அவ்வளோ எளிதாக வெற்றி பெற முடியாது சண்டைகள்ல. இன்னைக்கு கூட நீங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா சண்டையில உக்ரைன் வீரர்கள் மிக வீரத்தோட சண்டை போடுறாங்க, மாற்று கருத்தே இல்லை. உக்ரைன் ராணுவ வீரர்களை மா வீரர்கள் சொல்லுவேன். ஆனா ரஷ்யாவை போய் பிடிக்க முடியாது, ஏன்னா ரஷ்யா மிகப்பெரிய நாடு. ரஷ்யா தான் தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைனை பிடிக்கிறாங்க. போர்களில் பெரிய நாடுகளை சிறிய நாடு வெற்றி பெற இயலாதுன்னு இருக்கும். ஆனா இந்த இஸ்ரேல்ல மட்டும்தான் தொடர்ச்சியாக அதிசயம் நிகழ்த்தப்படுகிறது. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு தொடர்ச்சியாக பெரிய நாடுகளை ஒட்டுமொத்தமாக ஜெயிக்கிறாங்க. நான் இந்த கிழக்கு ஜெருசலேம் கிடைச்ச சண்டையை மட்டும் பேசுறேன். 1967 நடந்த சண்டை இது. இதுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக தலைமையாக வந்தது எகிப்து. இஸ்ரேலை விட 50 மடங்கு மிகப்பெரிய நாடு எகிப்து. அதற்கடுத்து ஈராக் தேவையே இல்லாம எல்லைகளா இல்லாம எங்கோ இருந்து கண்டு படைகளை நேரடியாக அனுப்பிவிட்டாங்க இந்த சண்டைகளை. இந்த ஈராக் என்பது இஸ்ரேலை விட 20 மடங்கு மிகப்பெரிய நாடு. இந்த சண்டையில நேரடியாக கலந்துகிட்டது எல்லைகளா இருக்கும் சிரியா, இஸ்ரேலை விட 9 மடங்கு பெரிய நாடு. அதுக்கடுத்து இந்த சண்டையில நேரடியாக கலந்துகிட்ட ஜோர்டான் 4.5 மடங்கு பெரிய நாடு இஸ்ரேலை விட. இவைகள் இந்த 4 நாடுகளும் நேரடியா இந்த சண்டையில் ஈடுபட்டுச்சு. இப்படி பார்க்கும்போது அந்த இஸ்ரேலை விட கிட்டத்தட்ட 80 மடங்கு பெரிய நாடுகள் நேரடியா சண்டைக்கு வந்திருக்காங்க, 80 மடங்கு. அதை தாண்டி அனைத்து அரபு நாடுகளும், சவுதி அரேபியா உட்பட எல்லா அரபு நாடுகளும் அவர்கள் தங்கள் கணிசமான பங்கை இந்த சண்டைகளை கொடுத்தாங்க. இதை கூட பரவாயில்ல, இங்க இருக்கின்ற பயங்கரவாதி பாகிஸ்தான், அவனுக்கும் இந்த சண்டைக்கு சம்மதமே இல்லை. அந்த பாகிஸ்தானுடைய போர் விமானிகள் வாலண்டியர்பாங்க, தன் ஆர்வலர்களாக அங்க சென்று எகிப்து ஜோர்டான் சென்று அந்த போர் விமானங்களை இயக்கி இஸ்ரேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க. இந்த சண்டையில 19 இஸ்ரேலிய போர் விமானம் முதல் நாள்ல வீழ்த்தப்பட்டது. அதுல 2 போர் விமானம், இஸ்ரேல் போர் விமானத்தை நேரடி சண்டை டாக் ஃபைட் அப்படிம்பாங்க, அதுல பாகிஸ்தான் போர் விமானி தான் சுட்டு வீழ்த்தினான். அன்றைக்கு பாகிஸ்தான் முப்படை தளபதி அங்க எகிப்துக்கு சென்று சண்டை இடுவதற்கு ஆலோசனை வழங்கினான். இப்படி ஒரு 90-80 மடங்கு பெரிய நாடுகள் சண்டைக்கு வந்தும் உலகம் உள்ள இஸ்லாமிய அரபு நாடுகள் மறைமுகமாக உதவி செய்தும் இந்த சண்டையில மொத்தமா தோத்து போனாங்க. எவ்வளவு பெரிய அதிசயம் அப்படின்னா, இந்த சண்டை ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் என்பது 20,000 சதுர கிலோமீட்டர் மிக சின்ன நாடு. 80 மடங்கு பெரிய நாடுகள் சண்டைக்கு வராங்க. 80 மடங்கு பெரிய நாடுகள் ஒன்னா சேர்ந்து இந்த சண்டை முடிஞ்சு பார்க்கும்போது அந்த நாடுகள் இருந்து 70,000 சதுர கிலோமீட்டர் பிடிச்சாங்க. 70,000. சண்டைக்கு முன்னால இஸ்ரேல் 20,000 சதுர கிலோமீட்டர், 20,000. சண்டை முடிஞ்சு வெறும் 6 நாள் சண்டை நிப்பாட்டிட்டு பார்க்கும்போது கூடுதலாக இஸ்ரேலை விட 3.5 மடங்கு 70,000 சதுர கிலோமீட்டர் பிடிச்சு காமிச்சிருந்தாங்க. இஸ்லாமிய அரபிய உலகம் திகச்சு போய் பார்த்தாங்க, இந்த வெற்றி எப்படி சாத்தியம் சொல்லி. இப்ப வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது. போர் நியதி, உலகம் முழுவதும் உள்ள நியதி தான். சின்ன நாடு பெரிய நாடு வெற்றி பெற முடியாது. இங்க பயங்கரமான வெற்றி பெற்று அவர்களுடைய நிலப்பரப்பையும் 70,000 கிலோமீட்டர் பிடிக்கிறது சராசரி விஷயமே இல்லை. நீங்க உக்ரைனை ஒப்பிட்டு பார்த்தா தெரியும், உக்ரைன் மாவீரர்கள் நன்றாக சண்டை போடுறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைன் தான் தன் நிலப்பகுதியை இழக்குது. ரஷ்யாக்குள்ள போய் உக்ரைனால பிடிக்க முடியாது. இது சண்டை நியதி. இது மீறப்பட்டது இஸ்ரேலில் தான். இந்த சண்டையில மட்டும் இல்லை, எல்லா சண்டையிலும் இப்படிதான் நடக்கும். அதனால தான் சொன்னேன், இஸ்ரேல் என்பது ஒரு அதிசயம், அதன் தலைநகர் எருசலேம் என்பது அதைவிட மிகப்பெரிய அதிசயம். நிறைய பேர் சொல்றாங்க நான் இஸ்லாமிய அரபியர்களை பயங்கரவாதி சொல்றேன், ரொம்ப ஒரு இதா பேசுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. நிச்சயமா கிடையவே கிடையாதுங்க. உண்மைகளை கொஞ்சம் உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே, எனக்கு இருக்க கோபம் உங்களுக்கே வரும்.
நான் ஒரு சிறிய நாட்டுக்கு ஆதரவா பேசுறேன். ஒரு சிறுபான்மை நாடு, ஒரே ஒரு நாடு தான் இருக்கு இஸ்ரேல். அந்த நாட்டுக்கு ஆதரவாக இவ்வளோ பெரிய பெரிய கூட்டம் வந்து சண்டைக்கு வரும்போது அந்த பெரிய கூட்டத்தின் பக்கம் நிற்காம அந்த சின்ன நாடு பக்கம் நியாயத்தின் பக்கம் நின்று தான் பேசுறேன். இந்த சண்டையில சில பேசிய வசனங்கள், சண்டைக்கு முன்னால் பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரத்தம் கொதிக்கும். உண்மையாவே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளாம் போய் சண்டை போட்டுருவோம். இந்த சண்டையில தான் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உலக வரைபடத்தில் இருக்காது. அந்த யூத மக்களை, அதுக்கு முன்னாலதான் 60 லட்சம் பேர் ஜெர்மன் இனப்படுகொலை ஆயிருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த யூத மக்களை அப்படியே தள்ளி கொண்டு போய் கடல்ல கரைச்சிருவோம் பண்ணாங்க. இஸ்ரேலுக்கு ஒரு பகுதி கடல் தான், சுத்தி இந்த அரபு நாடுகள் இருக்காங்க. சுத்தி இருக்க அந்த அரபு நாடுகள் சண்டைக்கு வராங்க. எகிப்து, சிரியா, ஜோர்டான், லெபனானும் கொஞ்சம் சண்டைக்கு வந்துச்சு. அது போக பாலஸ்தீனம், சுத்தி இருக்க அரபு நாடுகள் ஒன்னா சேர்ந்து சண்டைக்கு வராங்க. 80 மடங்கு பெரிய நாடுகள் இவங்கெல்லாம். இந்த 80 மடங்கு பெரிய நாட்டுக்கு உலகில் உள்ள அனைத்து அரபிய இஸ்லாமிய நாடுகள் உறுதுணையா இருக்காங்க. ஒட்டுமொத்த படையோடு வந்து அந்த யூத மக்களை தள்ளி கொண்டு போய் கடல்ல கரைச்சிருவோம்னு சொன்ன சண்டை இது. இந்த சண்டையில சொன்னாங்க. அதை விட முக்கியமானது, எகிப்துடைய இராணுவ தளபதிகள் தலைவன் அவன் என்ன சொன்னா, நாங்க நினைச்சோம் அப்படின்னா இஸ்ரேலை இன்னைக்கு காலையில அடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா மாலையில, அன்றைய தினம் மாலையில இஸ்ரேலிய வீடுகளில் எங்கள் எகிப்திய ஆண் இராணுவ வீரர்கள் இருப்பார்கள். இஸ்ரேலிய யூத பெண்கள் எங்களுடைய ஆண் இராணுவ வீரர்களுக்கு பணிவிடை செய்வார்கள் என்று பேசுனதும் இந்த சண்டையில தான். அதை விட மிக முக்கியமானது, இந்த சண்டையில வந்து இந்த அரபு உலகத்துக்கு தலைவனாக பார்க்கப்பட்டவன் எகிப்துக்கு அன்றைய தலைவனாக இருந்த அப்துல் நாசர் அப்படிம்பாங்க. அவன் தான் ஒட்டுமொத்த தலைவனாக இருந்தான். அவன் இந்த சண்டைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால அவங்களுடைய விமான படைத்தளத்துக்கு போயிருந்தான். இந்த அப்துல் நாசர் விமானப்படை தளத்துக்கு போய் அந்த விமானப்படை விமானிகள், இளம் விமானிகள் மற்றும் தளபதிகளோடு இருந்து ஒரு புகைப்படம் எடுத்திருப்பான். உலக புகழ்பெற்ற புகைப்படம். அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக சிரிப்பது போல இருக்கும். அதான் வெற்றி நமது பக்கம்தான், இஸ்ரேல் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவு சிரிப்பது போல அந்த புகைப்படம் அமைஞ்சிருக்கும். நிருபர்கள்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தோட பேட்டி கொடுத்தான். அவன் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைத்து எகிப்திய விமானிகள், இராணுவ தளபதிகள் சொல்லி அவன் இப்போ ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணா. அவன் ஆங்கிலத்தில் என்ன அப்படி சொன்னான் அப்படின்னா, இஃப் இஸ்ரேல் wishes to threaten war, we tell her you are welcome. ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை. என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஒருவேளை சண்டையிட விரும்பினால், எங்களை பயமுறுத்த விரும்பினால், நாங்கள் அவளுக்கு சொல்ல விரும்புகிறோம். அதாவது இஸ்ரேலை பெண்ணாக சித்தரிச்சு டெல் ஹர், அவளுக்கு சொல்ல விரும்புகிறோம், நீ வரலாம், உன்னை வரவேற்கிறோம் சொல்லி ஒரு பெண்ணை போல இஸ்ரேலை சித்தரித்து, இவனுகள்லாம் மிகப்பெரிய ஆண்கள் போல, வீரமானவன்களை போல சித்தரித்து பேசியிருந்தான். இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள். நம்ம எவ்வளோ தடவை பாகிஸ்தான் கூட சண்டை போட்டிருக்கோம், ஒரு நாள் கூட இந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை நம்ம பார்த்ததே இல்லை. இதெல்லாமே வந்து இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிக்கு மட்டும்தான் வருது. அதனால தான் நான் கடுமையாக சாடுவது, கடுமையாக பேசுவது. எனக்குலாம் பயம் துளியுமே இல்லை. நியாயத்தின் பக்கம் நின்று பேசுகிறேன் என்ற ஒரு சந்தோஷம் எனக்கு எப்போவுமே இருக்கும். இப்படிலாம் அரபியர்கள் பேசுனாங்க. அதே சமயத்துல இந்த பக்கத்துல மிகப்பெரிய பயத்தில், அழுகையில் இஸ்ரேலிய மக்கள் இருந்தாங்க. இவ்வளோ பெரிய நாடுகளை, இவ்வளோ பெரிய இராணுவத்தை தோற்கடிக்க முடியாது. சுதந்திரம் வாங்கி 19 வருஷம் தான் ஆச்சு. 19 வருஷத்துல 3வது பெரிய போர் இது. இதுக்கு முன்னால்தான் நம்ம 60 லட்சம் பேர் செத்து போயிருக்கோம். இப்போ திரும்ப இந்த போர்ல மிகப்பெரிய அழிவு ஏற்பட போகிறது. அதனால குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திற்கு இஸ்ரேலிய மக்கள் அநேகர் சென்ற போர் இதுதான்.
இஸ்ரேலுக்குள்ள அநேக சவக்குழிகள், பிணங்களை அடக்கம் பண்ண ஆயிரக்கணக்கான சவக்குழியை முன்கூட்டியே தோண்டிய போர். இதுதான் இஸ்ரேல்ல எண்ணற்ற மக்கள் சண்டைக்கு முன்னால ரத்தம் பெரிய அளவில் தேவைப்படும் சொல்லி ரத்தங்களை கொடுத்து கொண்டே இருந்த போரும் இதுதான். இதுல இஸ்ரேல்ல இந்த சண்டைகள்ல முப்படை தளபதியாக இருந்த இட்சாக் ரபின் பார்க்க ஒரு சின்ன பையமா இருப்பா. அப்படி அவருக்கு ஒரே நடுக்கம், நம்ம தான் முப்படை தளபதியாக இருக்கோம், சண்டை வரப்போது, இந்த சண்டையில நிச்சயமாக தோற்று விடுவோம், இத்தனை நாடு சேர்ந்து வராங்க, அப்ப பழி பாவம் பூரா நம்ம பேர்ல தான் வரும், அதாவது இட்சாக் ரபின் பேர்ல தான் வரும்னு சொல்லி வீட்டுக்குள்ள சென்று தொடர்ச்சியாக சிகரெட் பிடிச்சு ஊதுறதுனால அவங்க மனைவி என்ன பதிவு பண்ணாங்கன்னா, இந்த புகைப்போக்கி இருக்கும் அன்றைய காலத்துல வீடுகளுக்கு மேல, அந்த புகைப்போக்கில தொடர்ச்சியாக புகை, ஏதோ சமையல் செய்வது போல இவர் சிகரெட் பிடிச்சு ஊதிக்கிட்டே இருந்தாரு. அதிக சிகரெட் குடிச்சனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு மயக்க நிலைக்கு போனாரு. 24 மணி நேரம் மயக்க நிலையில தான் திரும்ப இவர் எரிஞ்சாரு. அதுக்கப்புறம் சண்டை காலத்தை நோக்கி போனாரு. இந்த அளவுக்கு பரிதாபமாக நடுங்கியது அந்த இஸ்ரேலிய யூத மக்கள், இந்த சின்ன மக்கள் நடுங்கிய போறது. ஆனா இதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு இந்த மனசாட்சி வருது? இந்த பாலைவன பயங்கரவாதிகளுக்கு தின்று விட்டு எந்த மனசாட்சியும் எப்படி இப்படி சண்டைக்கு போறான்னே புரிய மாட்டேங்குது. இப்படிதான் இருந்துச்சு. அரபியர்கள் பக்கம் அவ்வளோ பெரிய ஆரவாரமும், இஸ்ரேலியர்கள் பக்கம் அவ்வளோ பெரிய நடுக்கமும் இருந்த சூழல். ஆனா இந்த சண்டை முடிஞ்சு 6 நாள் கழிச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய அதிசயம் உலகத்துக்கே காத்துட்டு இருந்துச்சு. 20,000 சதுர கிலோமீட்டர் இருக்கிற இஸ்ரேல் 80 மடங்கு பெரிய நாடுகளை தோற்கடிச்சு 70,000 சதுர கிலோமீட்டர் இஸ்ரேலை போல 3.5 மடங்கு நிலத்தை பிடிச்ச சண்டை இது. ஆனா அந்த பிடிச்ச இடங்கள்ல பெரும்பான்மை இடங்களை திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு அரபுகள் வந்த பிறகு திரும்ப கொடுத்தாங்க. இதுக்கு தலைமையாக வந்த எகிப்திலிருந்து சினாய் தீபகற்பம் மிகப்பெரியது, அந்த பாலைவனத்தை பிடிச்சாங்க, அந்த சினாயை திருப்பி கொடுத்தாங்க. அன்றைக்கு எகிப்து கைவசம் இருந்தது தான் இன்னைக்கு நீங்க பிரச்சனைக்குரிய காசான்னு பேசுறோம் இல்லையா, அந்த காசா எகிப்து பக்கம் தான் இருந்துச்சு. சண்டைகளில் எகிப்து சினாயையும் காசாவையும் இழந்தது. சிரியா மிகப்பெரிய நாடு, இஸ்ரேலுக்கு அண்டை நாடு. இந்த எகிப்து, சிரியா, ஜோர்டான்லாம் இஸ்ரேலுக்கு அண்டை நாடுகள் ஒட்டி இருக்கும். சிரியா இந்த சண்டையில கோலான் ஹை என்ற பகுதி, அந்த பகுதியிலேயே உயரமான பகுதி அதான், அந்த சுற்று வட்டாரத்திலேயே அதை இஸ்ரேல்கிட்ட இழந்து இன்னைக்கு வரைக்கும் அது இஸ்ரேல் கிட்ட தான் இருக்கு, தரமாட்டேன்ட்டாங்க. ஜோர்டான் அது அண்டை நாடு, அது இந்த சண்டையில இஸ்ரேல்கிட்ட மேற்கு கரை, அதாவது வெஸ்ட் பேங்க், இன்னைக்கு பேசுறோம் இல்லையா பாலஸ்தீன வெஸ்ட் பேங்க், அதை ஜோர்டான் இழந்துச்சு. அதை விட மிக முக்கியமாக கிழக்கு ஜெருசலேம் அது ஜோர்டான் வசம் தான் இருந்துச்சு, அதை இந்த சண்டையில இழந்துச்சு. நீங்க நம்பவே மாட்டீங்க, இந்த சண்டைக்கு முன்னால அவ்வளோ ஆக்ரோஷமாக செயல்பட்ட இந்த அரபிய தலைவர்கள் இந்த சண்டை முடிஞ்சு இவ்வளோ பெரிய தோல்வி ஏற்பட்ட பிறகு இந்த ஜோர்டான் மன்னர் கிங் உசைன் அப்படிம்பாங்க, அன்றைக்கு கிங் உசைன் தான், இன்னைக்கு அவர் இறந்து அவரோட மகன் அடுத்த கிங் மன்னர் தான் இப்ப ஜோர்டான் மன்னராக இருக்காரு. அந்த கிங் உசைன் என்பவர் நேரலையில் அவர் ஒரு வீடியோல பேசினாரு, பதிவு செய்ய கதறி அழுதார். சும்மா சொல்லல, கண்ணீர் விட்டு கதறி அழுதார், இந்த தோல்வியை தாங்க முடியாம. அதை விட அந்த கிழக்கு ஜெருசலேம் அந்த புனித பகுதியை இழந்துட்டோமே, அந்த கிழக்கு ஜெருசலேம் ஜோர்டான் வசம் இருந்துச்சு, அவங்க தான் இராணுவ பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்படி இழந்து விட்டோமேன்னு சொல்லி கதறி அழுதார் இந்த ஜோர்டான் மன்னர். அதை தாண்டி இந்த சண்டையில் ஈடுபட்ட எகிப்திய தலைவர்கள், இராணுவ தளபதிகள், எகிப்து, ஜோர்டான், சிரியா, இதை போன்ற ஈராக், இந்த தலைவர்கள், இராணுவ தளபதிகள், இந்த சண்டையில ஈடுபட்ட அநேகர் இதய வலியில் துடிச்சுதான் செத்தாங்க. இந்த சண்டைக்கு அப்புறம் அந்த இதய வலி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி மாரடைப்புல செத்து போனாங்க அநேகர். இந்த அரபிய இஸ்லாமிய மக்களுக்கு எவ்வளோ வெறித்தனம் இந்த சண்டையில் இருக்கும் அப்படின்னா, அடி வாங்கறதுக்கு முன்னாடி, அடி வாங்கின பிறகு ஓஞ்சிட்டானுங்க.
அதுக்கு முன்னாடி எவ்வளோ வெறித்தனம் இருந்துச்சுன்னா, இந்த சண்டையில் முதல்ல ஜோர்டான் வந்து கலந்து கொள்ள ரொம்ப தயங்கினாங்க. சண்டையிட விருப்பமே ஜோர்டானுக்கு இல்லை. ஆனாலுமே அந்த மக்கள் மிகப்பெரிய நிர்பந்தம் கொடுத்து கொண்டே இருந்தனால, அந்த ஜோர்டான் மன்னருக்கு வேற வழியே இல்லாதனால, அந்த ஜோர்டான் மன்னர் அதுக்கு முன்னால அமெரிக்காவுடைய கைப்பாவையாக தான் இருந்தார். ஆனால் இவனுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறானுங்க. அந்த அரபிய மக்கள் பிரச்சனை பண்ணால வேற வழியே இல்லாமல் எகிப்துக்கு போய் அந்த நாசரை சந்தித்து அந்த ஜோர்டானுடைய இராணுவத்தை எகிப்து கையாளலாம். அதாவது ஜோர்டான் இராணுவத்தை கிட்டத்தட்ட நாசர் எகிப்து இராணுவ தளபதிகளிடம் அடமானமே வச்சுட்டாரு. நீங்க வந்து என்ன சொன்னாலும் இந்த ஜோர்டான் இராணுவம் கேட்கும் சொல்லி அப்படி ஒரு திட்டத்தில் கையெழுத்திட்டு திரும்ப ஜோர்டானுக்கு வந்தார். எகிப்துல ஜோர்டானுக்கு வராது. அவர் வந்து அவர் காரில் ஏறி உட்காரும்போது, ஒரு பென்ஸ் கார் அவருடைய மிகப்பெரிய ஏறி உட்காரும்போது, அந்த வெறி பிடித்த மக்கள் அந்த காரை ஒட்டுமொத்தமாக மேலே தூக்கிட்டாங்க. அந்த மன்னரோடு சேர்த்து அந்த காரை வந்து அந்த உற்சாகத்தில் மேலே தூக்கிட்டு போய் காரை தூக்கிட்டே நடந்தாங்க. அந்த அளவுக்கு வெறி பிடித்த ஜனங்களாக இருந்தாங்க. மிக கேவலமாக மூஞ்ச வெளி காட்ட முடியாத மாதிரி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. எல்லா சண்டைகளுக்குமே தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிக்கிட்டே வரேன். சண்டைகளுக்கு மூல காரணமாக அமைவது பாலஸ்தீனம் மற்றும் அந்த பாலஸ்தீன பயங்கரவாத பிரிய மக்கள் தான். என்னைக்குமே அவங்க தான் இந்த சண்டையிலுமே அவங்க தான் காரணம் அமைஞ்சாங்க. எகிப்து வந்து இந்த சண்டைக்கு தலைமை எடுத்து வந்தாலுமே சண்டைக்கு காரணமாக அமைந்தது சிரியா. அன்னைக்கு வந்து இந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் வந்து சிரியாக்குள்ள இருந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்திவிட்டு மக்களை கொன்றுவிட்டு சிரியாக்குள்ள ஓடி விடுவது வழக்கமாகவே இருந்துச்சு. எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கல. அதை தாண்டி அந்த சிரியா வந்து கோலான் ஹைங்கிறது உயரமான பகுதி. அன்னைக்கு உயரமான பகுதியிலிருந்து இஸ்ரேல் தாக்குவது எளிது. உயரமான பகுதியிலிருந்து பள்ளத்தில் உள்ள கீழே உள்ள இஸ்ரேலை தாக்குவது எளிது. அதை போல தாக்கிக் கொண்டே இருந்தாங்க இந்த சிரியா. வேற வழியே இல்லை, இந்த சிரியா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு எண்ணம் போச்சு. இந்த சண்டைக்கு முதல் காரணம் சிரியா தான். இரண்டாவது, இந்த ஜோர்டான் பாலஸ்தீன மக்களால் என்ன பிரச்சனைக்கு உள்ளானாங்கன்னா, ஜோர்டானுக்குள்ள எண்ணற்ற பாலஸ்தீனிய மக்கள் உள்ள இருந்தாங்க. ஜோர்டான் மக்களோடு இணைந்து இருந்தாங்க. இந்த சண்டையில ஒருவேளை ஜோர்டான் கலந்து கொள்ளவில்லை என்றால் அந்த பாலஸ்தீனை வெறி பிடித்த பயங்கரவாத மக்கள் புரட்சியில் ஈடுபட்டு, ஜோர்டான் மக்களோடு சேர்ந்து புரட்சியில் ஈடுபட்டு அந்த மன்னரை கொலை செய்யவும் அந்த ஆட்சி முறையை மாற்றவும் வாய்ப்பு இருந்தது. அதனால வேற வழி இல்லாம இந்த நிர்பந்தத்தால தான் அந்த ஜோர்டான் மன்னர் சண்டைக்கு போனார். இதெல்லாம் தாண்டி இதை ஒருமுகப்படுத்தி இந்த சண்டைக்கு தலைமை தாங்கி வந்தது தான் எகிப்து. மற்றபடி இந்த சண்டைக்கு மூல காரணமாக அமைந்தது பாலஸ்தீனம் மற்றும் பாலஸ்தீனிய பயங்கரவாத மக்கள் தான். எப்போரில் தலைமை எடுத்து வந்த எகிப்துக்கு நவீன ஆயுதங்களை அள்ளி கொடுத்தது ரஷ்யா. அன்னைக்கு வந்து எகிப்துக்கு பின்னாடி சிரியாவுக்கு பின்னாடி நின்ற இராணுவ ரீதியாக நின்ற நாடு ரஷ்யா தான். இந்த சண்டையில துருப்புக்களை, ரஷ்யாவுடைய துருப்புகளை சண்டைக்கு அனுப்புவதாக இருந்த நாடு ரஷ்யா தான். எகிப்துடைய போர் விமானங்கள், டாங்குகள், பயிற்சிகள் எல்லாமே ரஷ்யாக்குரியது தான். இஸ்ரேலுக்கு வந்து அன்னைக்கு வந்து அமெரிக்காவோட நட்பு இருந்தாலுமே அமெரிக்காவுடைய ஆயுதங்களை பெறும் நட்பு நாடாக இஸ்ரேல் இல்லை. அன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்து போர் விமானங்கள் வந்து பிரான்ஸ் நாடு தான். பிரான்ஸ் நாட்டு போர் விமானங்கள் மற்றும் இங்கிலாந்து நாட்டு ஆயுதங்கள், டாங்குகள் அதுதான் இஸ்ரேல் வசம் இருந்துச்சு. அதிகமான ஆயுதங்கள் பிரான்ஸுடைய ஆயுதங்கள் தான் இஸ்ரேலுக்கு இருந்துச்சு. இந்த சண்டையில ஒருவேளை ஒரு அழிவு, இஸ்ரேல் பக்கம் அழிவு ஏற்பட்டால் அணுகுண்டுகளை உபயோகப்படுத்தலாம்னு சொல்லி அணுகுண்டுகளை தயார் செய்து போடுவதற்கு தயாராக, எகிப்து மேல அணுகுண்டுகளை போடுவதற்கு தயாராக இருந்த சண்டை இது. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லாத வண்ணம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. 1967 இந்த சண்டை நடக்கும்போது இதுக்கு தலைமை காரணமாக அமைந்தது
அந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் மற்றும் அந்த பாலஸ்தீன பயங்கரவாதி பிரிய மக்கள் அவங்களுடைய தாக்குதல் தான் இந்த சண்டை பெரிய அளவில் போவதற்கு காரணமாக இருந்தது. ரெண்டாவது, இந்த எகிப்திய தலைவன் நாசர் அண்டை நாடுகளோடு இணைந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், இன்னைக்கு கூட சவுதி அரேபியா பாகிஸ்தான் போட்டிருக்காங்க. சவுதி அரேபியா தொட்டா பாகிஸ்தான் வரும், பாகிஸ்தானை தொட்டா சவுதி அரேபியா வரும் சொல்லி. இதே போல நாசர் அண்டை நாடுகளோட சிரியாவோடு ஜோர்டானோடு தொடர்ச்சியாக கூட்டணி போட்டது மிகப்பெரிய கோபத்தை வர வச்சது. அதை தாண்டி இந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தில் உள்ள அனைத்து அரபிய நாட்டு தலைவர்களுமே வரிசையாக எகிப்துக்கு அவர்களுடைய விமானத்தில் வந்து 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 இந்த நாசருக்கு கைகளை பிடித்து ஆதரவு கொடுத்து எகிப்துக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம்னு சொன்ன சண்டை இது முக்கியமாக பார்க்கப்படுது. இது சண்டையாக போவதற்கு காரணமாக அமைந்தது அந்த சினாய் வனாந்தர பகுதிகளில் இந்த அப்துல் நாசர் எகிப்துடைய படைகளை லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள், ஆயிரக்கணக்கான டாங்குகளை கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக நிப்பாட்டி வைத்தது, சண்டைக்கு போவதற்கு காரணமாக அமைந்தது. அதற்கடுத்து இந்த சண்டைக்கு முன்னால இஸ்ரேல் எகிப்து பிற பகுதிக்கு இடையே ஐநா சபையின் பாதுகாப்பு வீரர்கள் பாதுகாப்பு இருந்தாங்க, சண்டையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி. கணிசமாக அதுக்கு தலைமையாக இருந்தது ஒரு இந்திய இராணுவ வீரர் தான். அவருடைய தலைமையின் கீழே தான் இந்த ஐநா சபை பாதுகாப்பு வீரர்கள் இருந்தாங்க. இந்த அப்துல் நாசர் என்ன சொன்னான்னா, ஒரே ஒரு ஐநா வீரர்கள் கூட அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களெல்லாம் முற்றாக வெளி அனுப்பிட்டான். இது ஒரு முக்கியமாக காரணமாக பார்க்கப்படும். அது எல்லாத்தை விட இந்த அப்துல் நாசர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேசும்போது நல்லா ரொம்ப நக்கலாக பேசுவோம் இஸ்ரேலை. இந்த இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடு, நாங்கள் போய் அடித்தா 1 மணி நேரத்துக்கு தாங்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் அவர்களை அடிக்க மாட்டோம், எங்களிடமிருந்து முதல் குண்டு போகாது அப்படிங்கிற மாதிரியே பேசுவோம். ஆனால் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு இந்த நெருக்கடியை கொடுத்து வந்துக்கிட்டே இருந்தான். நான் சொன்ன நெருக்கடியெல்லாம் ஐநா சபை தலைவர் எகிப்துக்கு போய் பேசும்போது கூட எங்கிட்டிருந்து முதல் குண்டு போகாது, நாங்கள் அடிக்கிற அளவுக்கு இஸ்ரேல் ஒன்றும் அதற்கு இணையான நாடு அல்ல, எகிப்து போய் அடிக்கிற அளவுக்குலாம் இஸ்ரேல் ஒரு நாடே அல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு. ஆனால் தொடர்ச்சியாக இப்படி அந்த இஸ்ரேலுக்கு எதிரான நெருக்கடியை கொடுத்தே வந்தான். கடைசியாக மிக முக்கியமாக இஸ்ரேல் பிற நாடுகளுடன் வணிகம் செய்யும் அந்த கடல் வழியான டைரன் ஜலசந்தியை மூடிட்டான் எகிப்து. அந்த டைரன் ஜலசந்தியை மூடினால இஸ்ரேலுடைய வணிக கப்பல் பிற எதுவுமே அதை தாண்டி போகாத மாறி ஆச்சு. ஒரு சர்வதேச கடல் வழித்தடத்தை மூடுவது சண்டைக்கு அழைப்பது போலதாகும். இதையெல்லாம் அவன் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இஸ்ரேலில் தாங்க முடியாத கோபம், ஒரு இயலாமை, அது ஏற்படுத்தும் கோபம்லாம் தொடர்ச்சியாக வந்துச்சு. இந்த சண்டையில் முக்கியமாக ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக செய்கிறானுங்க. பாகிஸ்தானை கூட இதே தான் செஞ்சானுங்க. இதில் இந்த எகிப்து நாசர் அவனுக்கென்று ஒரு வானொலி நிலையம் வச்சிருந்தான். அவனுடைய புகழ்பாடு வானொலி நிலையம் சவாத் அல் அர்த் அப்படிம்பாங்க, அல்லது வாய்ஸ் ஆஃப் அராப் அப்படின்னு சொல்லி ஒரு வானொலி நிலையம் வச்சிருந்தான். இவனுடைய புகழ்பாட அந்த வானொலி நிலையத்தில் ஒரு தலைவனை வச்சிருந்தான், அகமது சைத் அவன் பேரு. தொடர்ச்சியாக இந்த சண்டை முழுவதும் எகிப்து வெற்றி பெற்று விட்டது. இஸ்ரேலிய போர் விமானங்கள் அடித்து வீழ்த்தப்பட்டது. 70க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்கள் முதல் மணி நேரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பொய் செய்தியை அவன் பரப்பிட்டு இருந்தான். எதுவரைக்கும் அப்படின்னா, முற்றாக அரபியர்கள் இந்த சண்டையில தோத்து 70,000 சதுர கிலோமீட்டர் இழக்கிற வரைக்கும் ஐநா சபை தலையிட்டு சண்டை நிறுத்தத்தை கொண்டு வர வரைக்குமே இவன் இந்த வானிலை நிலையத்தில் உட்கார்ந்துக்கிட்டு எதையுமே பார்க்காம எகிப்து வெற்றி, எகிப்து ராணுவம் இஸ்ரேலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதையே தான் இதே போல கோழைத்தனத்தை தான் இந்த பாகிஸ்தானும் செஞ்சானுங்க. இதுல இஸ்ரேல் பக்கம் ரிசர்வ் ராணுவ வீரர்களோட சேர்த்து 2,64,000 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இந்த சண்டையில கலந்துக்கிட்டாங்க. 300 போர் விமானங்கள் இந்த சண்டையில கலந்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா 200 போர் விமானங்கள் தான் அன்னைக்கு ஓடும் நிலையில இஸ்ரேல் வசம் இருந்துச்சு.
200 போர் விமானங்கள் இந்த சண்டையில் கலந்துக்கிடுச்சு. 800 டாங்குகள் இந்த சண்டையில் வந்து கலந்துச்சுப்பாங்க. அதே சமயத்தில் இந்த அரபு நாடுகள் தரப்பில் 5 லட்சத்துக்கு மேலான இராணுவ வீரர்கள் இந்த சண்டையில் கலந்துக்கிட்டாங்க. 800 இருந்து 1000 வரை போர் விமானங்கள் இந்த சண்டையில் கலந்துக்கிச்சு. கிட்டத்தட்ட 2500 டாங்குகள், அந்த 2500 டாங்குகளுக்கு இணையான பீரங்கிகள் இந்த சண்டையில் கலந்துக்கிட்டாங்க. மிகப்பெரிய படையோடு இந்த அரபியர்கள் வந்தாங்க. இந்த சண்டை ஆரம்பிக்க மிக முக்கியமாக வந்து 31ஆம் தேதி மே மாதம், ஜூன் மாதம் 5ஆம் தேதி சண்டை ஆரம்பிச்சது 1967. 31 மேல இந்த ஜோர்டானுடைய மன்னர் கிங் ஹுசைன் வந்து இந்த எகிப்துக்கு போய் கையெழுத்திட்டு இந்த ஜோர்டான் இராணுவத்தை எகிப்து இராணுவத்தின் கீழ் அடமானம் போல வைத்துட்டு வந்தான். அதுக்கு முன்னால சிரியாவும் இந்த எகிப்தும் இராணுவ ஒப்பந்தம் அவங்க போட்டிருந்தாங்க. ஆக மொத்தம் இந்த 3 நாடுகளும் எகிப்தின் தலைமையின் கீழே, எகிப்தின் குடையின் கீழே இந்த இராணுவம் ஒன்றா வந்தாங்க. இந்த 31 மேல இந்த கிங் ஹுசைன் கையெழுத்து போட்டது மறக்க முடியாத செயல். தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேலுக்கு நெருக்கடி இருக்கும்போது ஒரே ஒரு பாரதில் மட்டும் இஸ்ரேல் பக்கம் செஞ்சாங்க. அதுவரைக்கும் இஸ்ரேலில் வந்து பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சராக லெவி எஸ்கால் இருந்தார். இந்த சண்டை சமயத்தில் அவர் ஒரு பேச்சு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு உரையாற்றினார். இஸ்ரேல் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அழுகையின் விளிம்பில், ஒரு இயலாமையின் விளிம்பில் ரொம்ப சோகமா அந்த உரையை கொடுத்தார் லெவி எஸ்கால். ஒரு இனப்படுகொலை மீண்டும் நடக்கப் போகிறது என்பது போல. இது ஒரு மிகப்பெரிய கோபத்தை இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் கொடுத்து, இஸ்ரேல் இராணுவத்திற்கும் இந்த இஸ்ரேல் தலைவர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை வந்தது. இந்த இளம் இராணுவ வீரர்கள், இஸ்ரேல் இளம் இராணுவ வீரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, முதியவர்கள் போல அல்ல நாங்கள், நீங்க வந்து அடிமை சிந்தனையிலே இருக்கிறீங்க, நீங்க வந்து உலகம் முழுவதும் அடிமைகளாக இருந்து அந்த அடிமை சிந்தனை உங்ககிட்ட இருக்கு, நாங்கள் அப்படி அல்ல, நீங்க பொறுப்பை எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் இவங்களை ஒரு வழி பார்க்கணும்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை அவர்கள் போகும்போது ஜூன் 1ஆம் தேதி ஒரு மாறுதலை கொண்டு வந்தாங்க. லெவி எஸ்கால் வசம் இருந்த இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பை இஸ்ரேலுடைய மாபெரும் வீரன், உலகம் முழுவதுமே இராணுவ போர் வீரர்களில் உதாரணமாக இருக்கக்கூடிய நபர் மோசே தயான் என்ற நபருக்கு இந்த பாதுகாப்பு அமைச்சர் பதவி ஜூன் 1ஆம் தேதி வழங்கப்பட்டது. இது வந்து லெவி எஸ்கால் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை, அவரே தான் பாதுகாப்பு அமைச்சராக இருப்பேனாரு. ஆனால் இராணுவ தளபதிகள் நிர்பந்தம் பண்ணி ஒன்று அந்த இஸ்ரேல் இராணுவம் வந்து ஊக்கத்தோடு சண்டை போடணும், இஸ்ரேல் மக்கள் அந்த இயலாமையின் விளிம்பிலிருந்து வெளியே வரணும்னா மோசே தயான் தான் வரணும்னு சொல்லி அந்த மோசே தயானை இராணுவ அமைச்சராக மாற்றினாங்க. ஒரே ஒரு மாறுதல் தான் மாபெரும் வெற்றியை நோக்கி இஸ்ரேல் கொண்டு போச்சு. இஸ்ரேல் 2 மோசேவை மறக்க மாட்டாங்க. ஒன்று, அந்த காலத்தில் வனாந்தர பகுதியிலிருந்து இந்த இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த மோசே, வரலாற்று மோசையை மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு நமது கண்ணெதிரே 1967 அவ்வளோ பெரிய வெற்றியை தேடி கொடுத்த மோசே தயானை மறக்க மாட்டாங்க. உலகம் முழுவதும் உள்ள இராணுவத்திற்கு இவர் ஒரு அடையாளமாக விளங்குவார். 14 வயசுல இஸ்ரேல் இராணுவம், அதுக்கு முன்னால் வந்து வேற இராணுவம் இருந்துச்சு, அதில் இராணுவ வீரராக சேர்ந்த அடிப்படை சோல்ஜர் இராணுவ வீரராக சேர்ந்தவர் தான் இந்த மோசே தயான். இவருக்கு 26 வயசு இருக்கும்போது இந்த இஸ்ரேல் பகுதியில் ஒரு வீட்டோட கூரை மேல் நின்று இரவு நேரத்தில் அந்த பக்கத்தில் எதிரிகளை பார்க்கும்போது எதிரியுடைய இராணுவ வீரன் ஸ்னைப்பர் துப்பாக்கி, நீண்ட தூரம் சுடக்கூடிய துப்பாக்கி வச்சு சுடும்போது அவர் வந்து மோசே தயான் ஒரு பைனாக்குலர், இராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய பைனாக்குலர் தொலைநோக்கி நல்ல கடினமான இரும்புல செஞ்சிருப்பாங்க, அதில் தான் பார்க்குறாரு. குண்டு வந்து அந்த பைனாக்குலரை தாக்கி பைனாக்குலர் இருக்கிற முன்னாடி இருந்த அந்த கண்ணாடி, பைனாக்குலருடைய இரும்பு பகுதி எல்லாம் உடைஞ்சு குண்டோட சேர்த்து மோசே தயானுடைய இடது கண்ணுக்கு உள்ளேயே போயிடுச்சு. அதில் வந்து அந்த இடது கண் முற்றாக இல்லாமல் போயிடுச்சு. அந்த இடது கண்ணில் ஒரு மிகப்பெரிய குழி ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துலேருந்து அவர் மீட்டு மருத்துவமனை கொண்டு போறதுக்கு 6 மணி நேரம் எடுத்துக்கிச்சு அவர் மீட்பதற்கே.
மருத்துவமனை கொண்டு போகும்போது இடது கண் முற்றாக பார்வை இழந்து அந்த இடத்துல குழியுமாயி அந்த குழியை சுற்றி இருக்கிற அந்த கண்ணை பிடிச்சு வச்சிருக்க பகுதி எல்லாமே ஒண்ணுமில்லாம போச்சு. அதனால செயற்கை கண், அந்த கண்ணாடியில் செஞ்ச கண்ணோ இல்லை ஒரு ஆடுகளோட கண் எதுவுமே அங்கே வைக்க முடியல. அந்த இடம் பள்ளமா போச்சு மோசேதேயானுக்கு. அவர் வந்து ஒரு நிரந்தர ஊனமுற்றவர், மாற்றுத்திறனாளி என்று கருதப்பட்டு இராணுவத்திலிருந்து அவரை விலக்கி வச்சாங்க. ஏன்னா வேற வழியே இல்லை, அவ்வளோ பெரிய தாக்குதல் அது. ஆனா அவர் ரொம்ப கெஞ்சினார் அந்த இராணுவ தளபதி கிட்ட, நான் திரும்ப இராணுவத்துக்கு வரேன்னு சொல்லி. மோசேதேயானுடைய வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடம். அப்போ வீட்டில் இருக்கும்போது மோசேதேயான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒன்றும் மிகப்பெரிய திறமைகள் எதுவுமே இல்லை, எங்க அப்பா அம்மா மிகப்பெரிய சொத்துக்கள் எதுவுமே கொண்டு போல, எங்க குடும்பத்துக்கென்று எந்தவித வியாபாரங்கள் பிஸ்னஸ் எதுவுமே இல்லை, நான் பாடுபட்டாதான் என் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் என்ற நிலையில இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுச்சு. நான் வெளியே போகும்போது இந்த பிற மக்கள்லாம் என்னை பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும்போது இதற்கு இந்த அவமானத்திற்கு பயந்து நான் வெளியே போறதே விட்டு வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்தேன்னு பதிவு பண்ணார். இப்படிப்பட்ட மோசேதேயான் தான் திரும்ப இராணுவத்தில் சேர்ந்து இஸ்ரேல் இராணுவத்துடைய முப்படை தளபதியாக உயர்ந்தார், இராணுவ அமைச்சராக வந்தார், பிற அமைச்சராக வந்தார், போர்களில் வெற்றியை தேடி கொடுத்தார், மறக்க முடியாத நபராக மாறிப்போனார். பிரதமராக மட்டும் இவர் ஆக்கல, ஏன்னா ரொம்ப மூர்க்கத்தனமான சண்டையிடும் நபர் என்பதால அணுகுண்டுகளை பயன்படுத்த தயங்க மாட்டார். அரபு நாடுகள் மேல அணுகுண்டை போடுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் இவரை பிரதமராக்கல. ஜூன் 1ஆம் தேதி மோசேதேயான் முப்படை அமைச்சராக, இராணுவ அமைச்சராக பதவியேற்றார். அவர்கள் நம்மை தாக்குவதற்கு விடாமல் முதல் தாக்குதலை நாம் நடத்தலாம் என்று முடிவுக்கு வந்தார். அதாவது ஃபர்ஸ்ட் அட்டாக், ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிம்பாங்க. இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் ஃபோக்கஸ் என்று பெயர் வச்சாங்க இஸ்ரேலியர்கள். ஆப்ரேஷன் ஃபோக்கஸ் என்ற பெயர் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. எப்போவுமே முதல் தாக்குதல் நடத்துவதா சிறந்தது. முதல் தாக்குதல் நடத்தும் போது திரும்ப தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கும். முதல் தாக்குதல் நம்ம தான் நடத்துகிறோம், இரண்டாவது மூன்றாவது தொடர்ச்சியான தாக்குதல் நம்மால் நடத்த முடியும். ஆனால் முதல் அடியை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த அடி வந்து பலத்த அடியாக இருந்தால் திரும்ப அடிக்க முடியாத சூழல் போவோம். அதனால போர்களில் முதலாவது தாக்குவது வெற்றிக்கு மிகப்பெரிய வழிவகுக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் வந்து இந்த போர், 6 நாள் போர்ல வந்து இஸ்ரேல் முதல் தாக்குதலை கையிலடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. அதற்கடுத்து புனித நாள் போர் அப்படிம்பாங்க, யோம் கிபுர் வார். அதுல அரபியர்கள் முதல் தாக்குதல் நடத்தினாங்க, கணிசமான வெற்றி முதல் அரபியர்கள் பெற்றாங்க, கணிசமான இழப்பு இஸ்ரேலுக்கு கிடைச்சது. திரும்ப போராடி இஸ்ரேல் வெற்றி பெற்றுச்சு. அதனால முதல் தாக்குதல் நம்முடையதாக இருக்க வேண்டும். மோசேதேயான் அதான் செஞ்சாரு. ஜூன் மாதம் 5ஆம் தேதி அதிகாலை 7:45 எகிப்து மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஏன் அன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, எகிப்துடைய இராணுவ வீரர்கள் பாதி பேர் ஏமன் நாட்டில் சென்று அங்க வந்து அந்த கலவரங்களை அடக்க அவங்க இருந்தாங்க. ஏமன்ல எப்படி அமெரிக்காவுக்கு வந்து வியட்நாம சொல்லுவாங்களோ, இந்த எகிப்துக்கு ஏமன் அப்படிதான் மாறி போச்சு. ஆக மொத்தம் பாதி இராணுவ வீரர்கள் எகிப்தில் இல்லை. இரண்டாவது, அந்த காலை 7:45 மணி தான் இந்த எகிப்திய போர் விமானங்கள் அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சு இரவு இருப்பவங்க முடிஞ்சு வீட்டுக்கு போறது, பகல்ல வந்தவங்க விமானத்தை இயக்க போவது, காஃபி டீ குடிக்கிற நேரம் வந்து 7:45. அதனால அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து ஆப்ரேஷன் ஃபோக்கஸ் ஆரம்பிச்சது. இஸ்ரேலிருந்து 188 போர் விமானங்கள் இந்த சண்டைக்கு போச்சு. மொத்தமாக 200 போர் விமானங்கள் வந்து அங்கே சண்டையிடும் நிலையில் இருந்துச்சு. 12 போர் விமானங்களை இஸ்ரேலில் வச்சுக்கிட்டு 188 போர் விமானங்கள் எட்டு போய் எகிப்து மற்றும் இந்த சிரியாவுடைய போர் விமானங்களை துல்லியமாக தாக்குனாங்க. இந்த சண்டைக்கு முன்னால
கிட்டத்தட்ட வருடங்களாகவே இந்த எகிப்துடைய போர் விமானங்கள், சிரிய போர் விமானங்கள், ஜோர்டான் போர் விமானங்கள் எங்கே இருக்குன்னு துல்லியமான தகவல் இஸ்ரேல் வசம் இருந்துச்சு. மிக துல்லியமாக சென்று எகிப்திய போர் விமானங்கள், விமான ஓடு பாதைகள், அதே போல சிரியாவுடைய போர் விமானங்கள், விமான ஓடு பாதைகளை முற்றாக தகர்த்தார்கள் இஸ்ரேலிய போர் விமானிகள். ஜோர்டான் மன்னருக்கு இஸ்ரேல் என்ன தகவல் சொன்னாங்கன்னா, இந்த சண்டைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ சண்டையில கலந்து கொள்ளாத, உன்னை நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம் சொல்லிட்டு எகிப்து மற்றும் இந்த சிரியா தான் அடி வாங்குச்சு. இந்த 5ஆம் தேதி மாலை இரவு ஏற்படும் போது பார்க்கும்போது இந்த எகிப்திய போர் விமானங்கள் பாதிக்கு மேல அழிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 345 எகிப்திய போர் விமானம் முதல் அலை தாக்குதல அழிக்கப்பட்டுச்சு. எகிப்திய விமான ஓடு பாதையில ஒன்னே மிச்சம் வச்சுக்கிட்டு மிச்சம் அனைத்து விமான ஓடு பாதையும் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விமான ஓடுபாதை இல்லாதனால மீதம் இருந்த இந்த எகிப்திய போர் விமானங்கள் கிட்டத்தட்ட 500க்கு மேல பறக்க இயலாத சூழல் ஏற்பட்டுச்சு. அதற்கடுத்த நாள்களில் திரும்ப உள்ளே சென்று அனைத்து போர் விமானங்களையும் எகிப்திய போர் விமானங்கள், சிரிய போர் விமானங்கள் அழிச்சாங்க. எதுக்கு அந்த ஒரே ஒரு விமான ஓடுபாதையை ஒட்டு வச்சாங்க அப்படின்னா, அது பின்னால் இந்த சண்டை நடக்கும்போது இஸ்ரேலிய விமானங்களை இறக்க வேண்டும், எகிப்துக்குள்ள இறக்க வேண்டும் என்றால் விமான ஓடுபாதை வேண்டும் என்று அந்த ஒரே ஒரு விமான ஓடுபாதை தான் விட்டு வச்சிருந்தாங்க. இதுல எந்த அளவுக்கு எகிப்திய உளவுத்துறை தோல்வி அடைந்தது, இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை என்றால், இந்த ஜூன் 5ஆம் தேதி அடிக்கும் போது இந்த எகிப்திய இராணுவ அமைச்சர் ஹக்கீம் அமீர் ஒரு விமானம் மூலமாக எல்லைகள் இருக்கிற அந்த துருப்புகளை பார்வையிட வந்தவன். இவன் அந்த துருப்புகள்கிட்ட தளபதிகள்கிட்ட பேச பேச எகிப்து அடி வாங்குது, எகிப்து போர் விமானங்கள் அடி வாங்குகிறது என்ற செய்தி இந்த அமீருக்கு வந்துச்சு. திரும்ப அவன் விமானத்தை எடுத்துட்டு கிளம்பி போகும்போது அவன் விமானம் இறங்குவதற்கு இடமே கிடைக்கல. எல்லா விமான ஓடுபாதையும் அடிச்சு வச்சிருந்தாங்க. சுத்திக்கிட்டே இருந்து கடைசியில் ஏதோ ஒரு வழியாக அவன் விமானம் இறக்கப்பட்டுச்சு. அப்படிதான் அமீர் தப்பிச்சான். கொஞ்சம் கூட இந்த அமீர் மற்றும் எகிப்து இந்த சண்டையை எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்லி இதனால் நமக்கு புரிய வரும். முதல் நாள் சண்டையிலேயே எகிப்திய விமானப்படை மற்றும் சிரிய விமானப்படை இல்லாமல் போச்சு. ஆனால் தொடர்ச்சியாக எகிப்து வானொலி நிலையம் இஸ்ரேல் தோற்றுவிட்டது, இஸ்ரேலுடைய போர் விமானம் 70 அழிக்கப்பட்டது, இஸ்ரேலுக்குள்ள எகிப்து இராணுவம் போயிடுச்சுன்னு சொல்லி தொடர்ச்சியான எதையுமே பார்க்காம பொய் செய்தி மட்டும்தான் வெளியே போச்சு. அரபிய இஸ்லாமிய உலகம் முழுவதுமாக நம்பி, இந்த எகிப்து வானொலி நிலையம் சொல்றதை நம்பி மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் தெருக்களில் அவர்கள் நடனமாடி மகிழ்ந்தார்கள். அன்று மாலை எகிப்திய அதிபர் நாசர் ஜோர்டான் மன்னர் கிங் ஹுசைனை டெலிஃபோன்ல கூப்பிட்டு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றுவிட்டோம், இஸ்ரேல் போர் விமானம் அழிக்கப்பட்டுச்சு, இஸ்ரேலுக்குள்ள எகிப்து இராணுவம் புகுந்துருச்சு, இவ்வளோ பெரிய வெற்றியை நான் மட்டும் பெற்றேன் என்ற வரலாற்று புகழ் எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, ஜோர்டானும் இந்த சண்டையில் கலந்து கொள்ள வேண்டும், மன்னர் தமது படையை அனுப்ப வேண்டும் சொல்லி உணர்ச்சி பூர்வமாக பேசி அந்த மன்னர் ஜோர்டான் மன்னருமே எகிப்து வானொலி நிலையம் சொன்னதுதான் உண்மை என்று நம்பி தேவையே இல்லாமல் சண்டையில் அந்த ஈடுபட்டான் ஜோர்டான் மன்னர். அதாவது இஸ்ரேல் மீது ஜோர்டான் போர் விமானம் குண்டுகளை போட்டுச்சு. ஒன்று, அன்னைக்கு கிழக்கு ஜெருசலேம் ஜோர்டான் மன்னர் வசம், அந்த இராணுவ வசம் இருந்துச்சு. மேற்கு ஜெருசலேம் இஸ்ரேல் வசம் இருந்துச்சு, பக்கம். தேவையே இல்லாமல் இவன் என்ன உத்தரவு கொடுத்தான்னா ஜோர்டான் மன்னர், இந்த கிழக்கு ஜெருசலேமில் இருக்கிற இந்த ஜோர்டான் இராணுவ வீரர்கள் மேற்கு ஜெருசலேமை பிடிக்க உத்தரவு கொடுத்தான். அவர்களும் போரில் பெரிய வெற்றி பெறுகிறோம் என்ற நினைப்புல போய் இந்த இஸ்ரேல் வசம் இருந்த மேற்கு ஜெருசலேமையும் முற்றாக பிடிச்சாங்க. அதனால ஜோர்டானும் சண்டைக்கு வந்தனால ஜோர்டானை தாக்குவதற்கான நியாயம் இஸ்ரேல் பக்கம் இருந்துச்சு. ஜூன் 5 முடிஞ்சு ஜூன் 6ஆம் தேதி எகிப்திய சிரிய போர் விமானங்கள் மேலே பறப்பதற்கு கையாளாக நிலை இருந்துச்சு. ஏன்னா விமான ஓடுபாதை ஒண்ணுமே இல்லை. திரும்ப 6ஆம் தேதி இஸ்ரேல் போர் விமானங்கள் சென்று
இந்த ஜோர்டானும் இஸ்ரேலை தாக்கினால 6ஆம் தேதி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ஜோர்டானில் விமானப்படை என்று ஒன்று இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு போர் விமானம் கூட ஜோர்டானில் மிச்சமாகல. அந்த பாதை ஒண்ணுமே மிச்சமாகல. அதே போல எகிப்து மற்றும் சிரியாவுடைய போர் விமானங்களை தேடி பிடித்து அழிச்சாங்க. அப்போ இந்த இஸ்ரேலை பார்த்து சினாய் வனாந்தரத்தில் இந்த எகிப்துடைய 1,00,000 இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. 950 டாங்குகள் இஸ்ரேலுக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருந்துச்சு. 1000 பீரங்கிகள் இஸ்ரேலுக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த வனாந்தரத்தில் 1100 கவச வாகனங்கள் இந்த எகிப்து இராணுவ வீரர்கள் முன்னேறுவதற்கு நிறுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனால் எகிப்துக்கு விமானப்படை என்று ஒன்று இல்லாமல் போச்சு. இப்போ இஸ்ரேல் தரப்புல சிறிய அளவு இருந்தாலுமே டாங்குகள், இஸ்ரேலுக்கு தரப்புல விமானப்படை துணையோடு சண்டைக்கு வராங்க. எகிப்து விமானப்படை துணை இல்லாமல் சண்டைக்கு வந்தாங்க. எல்லாத்தையும் அழிச்சனால 5ஆம் தேதி அழிச்சனால 6ஆம் தேதி இஸ்ரேலுடைய டாங்குகள், இஸ்ரேலுடைய போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் இந்த சினாய் வனாந்தரத்தில் இருந்த அனைத்து எகிப்திய டாங்குகள் மற்ற கவச வாகனங்கள், பீரங்கிகளை ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து அழிச்சாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல சண்டையில. ஏன்னா மேல போர் விமானங்கள் வருது, தொடர்ச்சியா குண்டுமலை பொழியுது. அவங்க டாங்குகள் தகர்ந்து சுக்குநூறா போச்சு. அந்த வனாந்தரம் முழுவதுமே எகிப்திய டாங்குகளின் புதைக்குழி சவக்குழியா மாறிச்சு. பின்வாங்கி ஓடி போன டாங்குகள், பீரங்கிகள், இராணுவ வீரர்களை கொஞ்சம் கூட வாய்ப்பே அளிக்காம மிகப்பெரிய பேரழிவை அவர்களுக்கு கொடுத்தாங்க இஸ்ரேல் இராணுவம். இந்த ஜூன் 6ஆம் தேதியின் போது எகிப்துடைய இந்த தரைப்படையுமே ஒன்றுக்குமே இல்லாம போச்சு. ஜூன் 5ஆம் தேதி எகிப்துக்கு மற்றும் சிரியாவுக்கு வான்படை இல்லாமல் போச்சு. ஜூன் 6ஆம் தேதி எகிப்துக்கு தரைப்படை என்று ஒன்று இல்லாமல் போச்சு. அதே சமயத்தில் இந்த ஜோர்டான் சண்டையில் ஈடுபட்டது மற்றும் மேற்கு ஜெருசலேமை பிடிச்சனால மோசே தயான் கிழக்கு ஜெருசலேம் மற்றும் ஜோர்டான் மீது தாக்குதலை நடத்த உத்தரவிட்டார். இந்த ஜூன் 6ஆம் தேதி பேட்டில் ஆஃப் அம்யூனிஷன் ஹில் அப்படிம்பாங்க. ஜோர்டான் எண்ணற்ற ஆயுதங்களை வச்சிருந்த இடம். அதில் நடந்த சண்டை மிக புகழ்பெற்ற சண்டை. முற்றாக இஸ்ரேல் வசம் அது வந்தது. மேலும் அந்த ஓல்ட் சிட்டி பழைய நகரத்தில் லயன்ஸ் கேட் அப்படிம்பாங்க, சிங்க நுழைவாயில், அதுவுமே 6ஆம் தேதி இஸ்ரேல் வசம் வந்தது. ஜூன் 7ஆம் தேதி கிழக்கு ஜெருசலேம் மொத்தத்தையுமே பிடிக்க இஸ்ரேல் ராணுவம் உத்தரவு கொடுத்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் பீரங்கிகளை உபயோகப்படுத்த வேண்டாம். பீரங்கிகளை தாக்குதல் நடத்தும் போது ஒருவேளை அந்த புனிதமான இடங்கள் தகர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறனால பாரா ட்ரூப்பர்ஸ் மூலமாக அந்த இடங்களை பிடிக்க சொன்னாங்க. உயிர் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். ஏன்னா அதுக்கு துணையாக டாங்குகள் முன்னேறல. ஆனால் வேற வழியே இல்லை, அந்த இடத்தை பிடிச்சே ஆகும்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. ஜூன் 7ஆம் தேதி இஸ்ரேலுடைய பாரா ட்ரூப்பர் கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை படை போல செயல்பட்டாங்க. ஒரு 50க்கு மேற்பட்டவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்து அந்த ஓல்டு சிட்டி பழைய நகரத்தை கைப்பற்றினாங்க. அந்த ஓல்டு சிட்டி பழைய நகரத்தை கைப்பற்றினாங்க. கொல்கதா மலை மற்ற இயேசு கிறிஸ்துவை புதைத்த இடம், இது எல்லாமே அவர்கள் வசம் வந்தது. அதற்கடுத்து அந்த அல்லாஸ்கா மசூதி அதை கைப்பற்றினார்கள். அதற்கடுத்து அந்த புலம்பலின் சுவர் அப்படிம்பாங்க, வெஸ்டர்ன் வால், அந்த தாவீது ராஜா சாலமோன் ராஜாவுடைய அவர் கட்டிய கோயிலுடைய ஒரே மிச்சம் அந்த சுவரையுமே கைப்பற்றி காமிச்சாங்க. 2000 வருஷம் கழிச்சு உலகத்திலேயே அதிகமாக சிதறடிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரேல் ஜனங்கள் தான். உலகிலேயே அதிக முறை கொள்ளையடிக்கப்பட்ட தலைநகரம் ஜெருசலேம் தான், இஸ்ரேல் தலைநகர் தான். 2000 வருஷம் கழிச்சு அந்த புலம்பலின் சுவரை, வெஸ்டர்ன் வாலை இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் தொட்டு பார்த்தாங்க. அவங்க யாராலையுமே நம்ப முடியல. அந்த இடத்துக்கு போனால் மிகப்பெரிய கலவரமாகும், மிகப்பெரிய சண்டை வரும், மிகப்பெரிய போர் வரும்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால்
அனைத்துமே உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு அந்த அரபியர்களுடைய புனித கோயிலான அல்லாஸ்கா மசூதியுமே இஸ்ரேல் வசம் வந்துச்சு. அவர்களுடைய 2000 வருஷமான ஏக்கமான அந்த சுவர் வெஸ்டர்ன் வால் அவங்க கையில் வந்துச்சு. அந்த கோயிலுடைய பழைய சாலமோன் ராஜா கோயிலுடைய மொத்த இடப்பரப்பு, அங்கே மசூதி இருந்தாலுமே மொத்த இடப்பரப்புமே இஸ்ரேல் வசம் வந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலியர்களால் உலகத்தால் யாராலும் நம்ப முடியாத சண்டை இது. ஜெருசலேம் பிடிச்சிட்டு கடைசியாக இந்த சிரியா வசம் இருந்த பிரச்சனைக்கு காரணமான கோலான் ஹை, அந்த உயரமான பகுதி, அங்கிருந்து தான் அந்த பாலஸ்தீன பயங்கரவாதி தாக்குனாங்க. கடைசியாக அந்த பகுதியுமே இஸ்ரேல் ராணுவம் பிடிச்சாங்க. அங்கேயுமே மிகப்பெரிய உயிர் தியாகம் பண்ணாங்க. ஏன்னா உயரமான பகுதிக்கு பிடிக்கணும். உயரமான பகுதிக்கு டாங்குகள் மற்றும் கவச வாகனங்கள் பேராட்ரூப்பர் சென்று சிரியாவுடைய அந்த கோலான் ஹை பகுதியுமே கைப்பற்றினாங்க. அந்த 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி ஐநா சபையை வந்து சண்டை நிறுத்தத்தை கொண்டு வந்தாங்க. யார் யார் எங்கெங்க இருக்கீங்களோ அங்கேயே நில்லுங்க, சண்டை நிறுத்தம். இதுக்கு மேலே ஒரு துப்பாக்கி சோட்டா கூட சுடப்படக்கூடாது, நிற்கும் இடத்தில் இராணுவ வீரர்கள் நின்று கொள்ளுங்கள் சொன்னாங்க. சண்டை நிறுத்தம் வந்த பிறகு பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் என்ற சின்ன நாட்டுக்கு எதிராக 80 மடங்கு பெரிய நாடுகள் சண்டைக்கு வந்திருந்தாங்க. அனைத்து நாடுகள், அந்த சுற்றி இருக்கிற அனைத்து நாடுகளுக்குள்ள இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் நின்றிருந்தாங்க. அந்த சண்டையில தான் எகிப்து முழுவதுமாக சினாய் வனாந்தரத்தை விட்டு கொடுத்திருந்தாங்க, அந்த காசாவை விட்டு கொடுத்திருந்தாங்க. பிற்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சினாய் வனாந்தரத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. காசா பிற்காலத்தில் பாலஸ்தீனம் சொல்லி ஒரு நாட்டை உருவாக்கி காசாவை கொடுத்தாங்க இஸ்ரேலியர்கள். சிரியா வந்து அன்றைக்கு தான் கோலான் ஹையை இழந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த கோலான் ஹை இஸ்ரேல் வசம் தான் இருந்தது. ஜோர்டன் வந்து அந்த சண்டையில தான் மேற்கு கரையை இழந்தாங்க. மேற்கு கரையை பின்னாட்களில் பேச்சுவார்த்தை நடத்தி பாலஸ்தீனம் சொல்லி ஒன்று உருவாக்கி மேற்கு கரை காசாவை பாலஸ்தீனியர் கையில் கொடுத்தாங்க. ஆனால் கிழக்கு ஜெருசலேம் அதை வந்து ஜோர்டான் இழந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து இஸ்ரேல் திருப்பி தர மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கு இஸ்ரேல் வசம் தான் அந்த கிழக்கு ஜெருசலேம். அல்லாஸ்கா மசூதி, அந்த புலம்பலின் சுவர், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைஞ்ச இடம், புதைத்த இடம், எல்லாமே இஸ்ரேல் வசம் தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் மட்டுமே, பெத்லகேம் மட்டுமே வெஸ்ட் பேங்க்ல இருக்கும். அதையுமே நீங்க சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் இஸ்ரேல் கிட்ட தான் அனுமதி வாங்கணும். இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலிடம் அனுமதி பெற்று நீங்க பெத்லகேம் பார்க்கலாம். பிற இடங்கள் நான் சொன்ன எல்லா இடங்களையுமே நீங்க அங்க வெஸ்ட் பேங்க் போகாம இஸ்ரேல் மட்டுமே போய் பார்க்கலாம். இது உலக புகழ்பெற்ற புகைப்படங்கள். இந்த வெஸ்டர்ன் வால், அந்த புலம்பலை சுவரை தொட்டு இராணுவ தளபதிகள் வேண்டுவது, கதறி அழுவது உலக புகழ்பெற்ற புகைப்படமாக அமைஞ்சது. அதை தாண்டி இந்த சண்டையின் கதாநாயகனாக பார்க்கப்பட்ட மோசே தயான் நடுவில் நடந்து வருவது, அவருக்கு அந்த பக்கம் முப்படை தளபதியாக இட்சாக் ரபின் நடந்து வருவது, அவருக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்த ஜெருசலேமை பிடித்த தலைமை தளபதி உசி நர்கீஸ் நடந்து வருவது உலக புகழ்பெற்ற புகைப்படமாக அமைச்சது. அன்னைக்கு வந்து செல்ஃபி எடுக்க வழி இல்லை. அதனால மோசே தயான் அவருக்கு முன்னால சிலரை சென்று கேமராக்கள் மூலமாக அவர்கள் அதுக்குள்ள நடந்து வருவது போல புகைப்படம் எடுத்திருப்பாங்க. இதுல வந்து மோசே தயான் அங்கேயே அன்னைக்கே சொன்னார், இனிமேல் எக்காரணம் கொன்றும் இந்த கிழக்கு ஜெருசலேம் பாலஸ்தீனியர்கள் பக்கம் போகாது சொன்னாங்க. இன்று வரை அது இஸ்ரேல் வசம் தான் இருக்கு. இது ஒரு உலக புகழ்பெற்ற புகைப்படம். அதை தாண்டி அந்த வெஸ்டர்ன் வால், புலம்பலின் சுவர் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கையில் வந்த பிறகு ஒரு 3 ராணுவ வீரர்கள் பேராட்ரூப்பர்ஸ் அவங்க ஏக்கத்தோடு நம்ப முடியாம அங்க நின்று பார்ப்பாங்க. அது ஒரு உலக புகழ்பெற்ற புகைப்படம். அதையும் பாருங்க. இந்த சண்டையில ஈடுபட்ட இஸ்ரேல் தரப்புல ஈடுபட்ட அரியல் சரோன் ராணுவ தளபதி, இட்சாக் ரபின் முப்படை தளபதி, பின்னாட்களில் பிரதமராக இஸ்ரேல் பிரதமராக வந்தாங்க. பிற தளபதிகள் வந்து முப்படை தளபதிகளாக வந்தாங்க. இந்த மோசே தயான், கதாநாயகன் மோசே தயானுக்கு வந்து பின்னால வந்து பிற அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுச்சு. பிரதமராக பதவி வழங்கலை. இஸ்ரேல் மக்களை வேண்டானாங்க, நிச்சயமாக அணுகுண்டுகளை உபயோகம் செய்வார் அப்படிங்கிறதுனால பிரதமராக அவரை ஆக்கவில்லை.
எதிர்த்தரப்புல அரபிய தலைவர்கள், தளபதிகள், எண்ணற்றவர்கள் இதய வலி நோயால் அவதிப்பட்டு மரணத்தை நோக்கி போனாங்க. இன்றைக்கு அந்த அல்லாஸ்கா மசூதி அதையெல்லாம் பார்த்துட்டு உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள், அரபியர்கள் ஒரு காலத்தில் பாலஸ்தீனம் என்ற நாடு தனி நாடு உருவாகும், அதற்கு தலைநகராக கிழக்கு ஜெருசலேம் இருக்கும், அங்கே அல்லாஸ்கா மசூதி இருக்குன்னு சொல்லி ஒரு பகல் கனவில் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அதே சமயம் யூதர்கள் அந்த அல்லாஸ்கா மசூதி பார்த்துக்கிட்டு ஒரு காலத்தில் அது முன்ன சாலமோன் ராஜா, தாவீது ராஜா என்ற யூதர்கள் கட்டிய தேவாலயம் தான் அது, அவங்களுடைய தேவாலயம். அதை இடிச்சுக்கிட்டு அல்லாஸ்கா மசூதி கட்டியிருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த அதிசயங்கள் போல இன்னொரு அதிசயம் நடந்து அந்த அல்லாஸ்கா மசூதி முற்றாக எடுக்கப்பட்டு சாலமோன் ராஜா, தாவீது ராஜா கட்டிய தேவாலயம் உருவாகும் என்ற ஒரு ஏக்கத்தோட அந்த பகுதியை பார்த்து நடந்து போவாங்க. நிச்சயமா பார்க்குற நீங்க அந்த பகுதிக்கு போங்க, இஸ்ரேல் போங்க, ஒரு சுற்றுப்பயணம் செல்லுங்க. ஒரு மிகப்பெரிய அதிர்வை கொடுக்கும். நான் இதெல்லாம் கண் முன்னால பார்த்துருக்கேன். நான் இருந்த பகுதி நான் ஜெருசலேம் பகுதியில் இல்லை, நான் லெபனான், அங்கே தான் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் எல்லையாக இருக்கும், அங்கே தான் நான் வாழ்ந்தேன். சில விஷயங்களுக்காக, சுற்றுலாவாக அல்லது வேலை நிமித்தமாக நான் இந்த ஜெருசலேம் நோக்கி போவது வழக்கமாக இருக்கும். இஸ்ரேல் இருக்கும்போது வாடகை வாகனங்கள், வேனில், காரில் கூட்டு போவாங்க. ஒரு 15 பேர் பயணம் செய்யலாம். அப்படி பயணம் செஞ்சு போகும்போது அந்த ஜெருசலேமை பார்க்குறாங்க, கண் முன்னால் பார்க்குறாங்க, கண்ணுக்கு கொஞ்சம் தூரத்தில் தெரியுது. அந்த அல்லாஸ்கா மசூதி, அந்த கோபுரங்கள் தெரிய ஆரம்பிக்குது, தேவாலயம் தெரிய ஆரம்பிக்கும் போது இந்த வேனில் இருக்கிற இந்த கிறிஸ்துவர்கள், சுற்றுலா வந்தவங்க ஒரு பரவச நிலைக்கே போவாங்க. என்னால் நம்ப முடியாமல் பார்ப்பேன். அவர்கள் கை தட்டுகிற விதம் வேற விதமாக கை தட்டுவாங்க, அப்படியே துள்ளி குதிப்பாங்க. அவங்க வாகனத்தில் அமர்ந்திருப்பாங்க, அந்த சீட்டுக்கு மேலே கொஞ்சம் தூரம் அவங்க மேலேயே வந்துடுவாங்க துள்ளி குதிச்சு. அந்த இடத்தை பார்த்து ஜெருசலேம் நெருங்கிட்டாங்க அப்படின்னாவே அப்படி கை தட்டி தன்னை மறந்து துள்ளி குதிச்சு வாகனத்துக்குள்ள உருண்டு அவ்வளோ பெரிய உன்னதமான பரவச நிலைக்கு போத நான் நேருக்கு நேர் பார்த்துருக்கேன். அநேக முறை நான் பார்த்துருக்கேன். அதனால நான் பதிவு பண்ணுறேன். நிச்சயமாக உங்களில் வாய்ப்பு இருக்கவங்க நிச்சயமாக சுற்றுப்பயணம் செல்லுங்க, இஸ்ரேலுக்கு செல்லுங்க. அநேக புனிதமான இடங்கள் அனைத்தையுமே நீங்கள் கண் முன்னால பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், அங்கிருந்து வேண்டுதல் செய்யலாம். மிகப்பெரிய ஒரு அதிசயமான நாடு இஸ்ரேல், அதிசயமான இடம் ஜெருசலேம். நிச்சயமா சென்று பாருங்கள். நன்றிகள்.